கடற்கரை கிட்ட அமைஞ்சிருக்கிறது தான் ஒரு அமைதியான ஒரு சின்ன இலாக்கா ஆக்ரி பாடா. இங்க பல வருஷங்கள்ல மீனவர்களோட கூட்டம் இருக்கு. கடல் கரைக்கிட்ட இருக்கிற இந்த மக்கள் தினமும் கடல்ல இருந்து மீன்களை பிடிப்பாங்க. அப்புறம் அதை வித்து பணம் சம்பாதிப்பாங்க. மாமிசம் மீன்கள்னால பொழப்பு நடத்திட்டு இருக்கிற இந்த மக்கள்ல ஜீவா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். மீன் வியாபாரத்துல இருந்து முன்னேறி போய் தனக்குன்னு ஒரு சொந்த வியாபாரத்தை பண்ணணும்னு நினைச்சான். அப்புறம் அவன் அம்மா கனவு கண்ட கனவு, அதாவது ஒரு நாள் அவங்களோட புள்ள மீனவன் இல்ல ஒரு பெரிய ஷெஃப் ஆவான்னு. அநேகமா அந்த கனவு இப்ப நிறைவேற போகுது போல இருக்கு. அட தாயி, அம்மா, அக்கா எல்லாரும் வாங்க, இதை குடிங்க, சந்தோஷமா போங்க. அட ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க வாங்க, என்னுடைய டீயையும் காரியையும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. டீ அப்புறம் காரி ஸ்டால் இதுதான் ஜீவாவோட சின்னதான அழகான ஒரு பிசினஸ். ஆனா இப்படி அற்புதமா நேர்மையான காரியங்களை செஞ்சதுக்கு அப்புறமா கூட ஜீவாவுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. அவன் பணம் என்னமோ சம்பாதிக்கிறான் தான், ஆனா அவனுக்குன்னு ஒரு பேரையும் அடையாளத்தையும் தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா அது கிடைக்கவே இல்லை. கடைசியில ஜீவா ரொம்பவும் வெறுப்படைஞ்சு இந்த பிசினஸையும் மூடிட்டான். இப்போ நான் என்ன பண்றது? நினச்சேன் நானும் எங்கள் அம்மா மாதிரி ஏதாவது நல்லது செய்யணும்னு, அவங்களுடைய ரெசிபிஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய எல்லா தொழிலும் நின்று போச்சு. இப்போ நான் என் அம்மாவோட கனவை எப்படி நிறைவேற்றுவேன்? நான் ஒரு உதவாக்கற பிள்ளையாயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. பாவம் ஜீவா ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடையறதுனால ரொம்பவே நொந்து போயிட்டான். அவன் மறுபடியும் அதே மாதிரியான பழைய தொழில ஆரம்பிச்சிட்டான். மீன் வியாபாரம் பண்றது. காலையில மீனை பிடிக்கணும், அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள வியாபாரம் பண்ணி வீடு திரும்பணும். இதுதான் அவனோட வாழ்க்கையா ஆயிடுச்சு. இதே போல ஒரு ராத்திரி அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் குடிச்சிட்டு ஜீவா கடல் கரைக்கிட்ட உட்கார்ந்தான். தன்னுடைய விதியை நினைச்சு புலம்பிட்டு இருந்தான். தத்தரினா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். என் வாழ்க்கையில் நோக்கமே இல்லாமல் போயிடுச்சு. வாழ்கிறதுக்கான எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடுச்சு. சாப்பாடு ஸ்டாலும் மூடிட்டேன், டீ கடையும் மூடிட்டேன். இனிமே நான் என்னதான் பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறது? விதியால தோல்வி அடைஞ்ச ஜீவா ரொம்பவே நொந்து போயிட்டான். அவன் போதையில என்னத்தை உளறிட்டு இருந்தான்னு பாவம் அவனுக்கே புரியவே இல்லை. ஆனா அப்பதான் அவனோட முகத்துல ஒரு நீல நிறம் வெளிச்சம் பட்டுச்சு. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அவன் கண்ணை திறந்த உடனே அவன் பார்த்தான், அந்த கடல் முழுக்க நீல ஒளியால பிரகாசிச்சுட்டு இருந்தது. திடீர்னு காத்து வேகமா வீசுச்சு. அப்புறம் கடலோட ஒரு அலை வானம் வரைக்கும் எழும்புச்சு. அது ஒரு விசாலமான ஜலதேவதையோட உருவம் எடுத்தது. அட, என்ன இது? அந்த ஜலதேவதை மெல்ல மெல்ல ஜீவாவை நோக்கி வந்தது. ஜீவா கத்திக்கிட்டு அதை விட்டு ரொம்ப தூரம் ஓடினா. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. எங்க ஓடுற? நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ நீ பேசக்கூட செய்வியா? ஆனா நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? வேற நான் என்ன பண்றது? என்னுடைய ஒரு தொழில் கூட நடக்க மாட்டேங்குது. எங்க அம்மாவோட கனவு நான் ஏதாவது சாதிக்கணும்னு, ஒரு பெரிய ஷெஃப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னாச்சு? ஜீரோ, எல்லாமே ஜீரோ. என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே இல்லை. இதான் விஷயமா? இது என்னுடைய ரகசியமான ரெசிபி புத்தகம். இதுல மறைஞ்சிருக்கிறது ரகசியமான முறையில சமைக்கிற டெக்னிக். இதை மட்டும் நீ பயன்படுத்தினா உன்னோட தொழில நிச்சயமா நீ வெற்றி அடையலாம். என்ன, நிஜமாவா? ஆமா, உண்மைதான். ஆனா எப்பவும் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை நீ படிக்கணும். அப்பதான் இந்த மாய புத்தகத்தோட சக்தி உன்னோட ரெசிபிஸ்ல இறங்கும். ஆனா ஜாக்கிரதை, இந்த புத்தகம் எவ்வளவு நல்லதா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் கூட. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய நோக்கம் நான் வெற்றி அடையணும், வேற எதுவும் இல்லை. ஜலதேவதை சொன்னதை கேட்டுட்டு ஜீவா சரின்னு ஒத்துக்கிட்டான். அப்புறம் அவனுக்கு சொல்லப்பட்ட மந்திரங்களை கூட அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டான். ஆப்ராகா டாப்ரா, ரகசியமான புத்தகமே, என் கையால ஒரு அற்புதத்தை செய்ய. அதாவது மக்கள் என் கையால செஞ்சதை சாப்பிட்டு என்ன சொல்றது, அப்படியே மதிமயங்கி போகணும். ஜலதேவதை மூலமா சொல்லப்பட்ட மந்திரங்களை ஜீவா சொன்னான். அப்புறம் அந்த புத்தகம் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அதோட பக்கங்கள் தானாவே திரும்ப ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த புத்தகம் தானாவே ஜீவாவோட கையில வந்து சேர்ந்துருச்சு.
ஜீவா பார்த்தான். அந்த புத்தகத்தோட பக்கங்கள்ல ஒரு மர்மமான கேக்குடையோட கேக் ரெசிபி இருந்தது. அத படிச்ச ஜீவா ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். இப்படி ஒரு அதிசயமான ரெசிபியை அவன் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஜீவா கேக்குடையோட கேக்க செய்யணுங்கிற முடிவை எடுத்த உடனே ஒரு நீல நிற ஒளி அவனுடைய உடம்புல வந்து பட்டுச்சு. இப்போ ஜீவாவோட முகத்துல தன்னம்பிக்கையோட பளபளப்பு தெரிஞ்சது. அப்புறம் மறுநாள் ஜீவா ரொம்ப உற்சாகத்தோட அப்புறம் ஏற்பாடுகளோட கேக்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இதுதான் கேக்கோட பேஸ். இதுதான் கடல் உப்பால செஞ்ச கேரமல் சிரப், தேங்காய், அப்புறம் காஞ்சி போன குலாபால செஞ்ச மலாய், சாக்லேட்டோட கோன், அதுல கடலோட உப்பும் எலுமிச்சை சாரோட கலவையும் இருக்கட்டும். அப்புறம் மேல 2 சாக்லேட் கண்கள், ஏதோ நண்டுகள் பார்க்குற மாதிரி. இதோ என்னுடைய கேக்கு தயாராயிடுச்சு. அடேங்கப்பா, ஜீவாவோட புதுமையான கண்டுபிடிப்பு கேக்குடைய கேக் செஞ்சு முடிச்சாச்சு. அவன் அதோட சேர்த்து தன்னுடைய புது கேக் ஸ்டாலையும் ஓபன் பண்ணிட்டான். ஆக்சுவலா ஜீவா கொஞ்சம் பயந்து போய் தான் இருந்தான். அவனுக்கு பயம் என்னன்னா, இந்த பிசினஸும் முழுகிடுச்சுன்னா அவன் முழுமையா தோத்துடுவான். ஆனா சொல்லுவாங்கல்ல, கடினமா உழைக்கிறவன் தானே ஒரு கடவுள் ஆயிடுவான்னு. சரியா அதே மாதிரிதான் ஜீவாவுக்கும் நடந்தது. அட, இது நண்டு உருவம் கொண்ட கேக்கு. இது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மம்மி, நான் இத சாப்பிடலாமா? அட, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. ஒரு வழியா ஜீவாவோட கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சது. நண்டு போல பாக்குறதுக்கு பயங்கரமா தெரியுற கேக் மக்களோட மனச கொள்ளையடிச்சது. மெல்ல மெல்ல ஜீவாவோட கேக் ஸ்டாலுக்கு முன்னாடி மக்கள் நீளமான வரிசையில நின்னுட்டு இருந்தாங்க. அவனோட பிசினஸும் நடக்க ஆரம்பிச்சது. என்ன கடவுளே இது, நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க. என்னுடைய பிசினஸ் இப்போ படு வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்க கருணை தான். அப்புறம் அந்த ஜலதேவதை கருணையும். இந்த கருணை எனக்கு எப்பவும் இருக்கணும் கடவுளே. கடைசியா ஜீவா தன்னுடைய கவலையில இருந்து விடுபட்டுட்டான். எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. ஆனா திடீர்னு எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஜீவாவோட ஸ்டாலுக்கு வர மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருந்தது. ஆனா ஏன்னு தெரியல, ஜீவாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. அவன் பார்த்தான், மக்கள் கேக்கடையோட கேக்குக்கு அலைய ஆரம்பிச்சாங்களே தவிர அவங்க ஸ்டால்ல வேற எதுவுமே கேட்கல. அவங்க அந்த கேக்க மட்டும் சாப்பிடணும்னு நினைச்சாங்க. ஜீவா செய்யற மத்த பண்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீச வேண்டியதாயிடுச்சு. இருங்க இருங்க இருங்க, இங்க பாருங்க, நான் சீக்கிரமா கேக் செஞ்சு கொண்டு வரேன். ஆனா நீங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அட ஜீவா அண்ணன், இங்க என்ன நடக்குது? இவங்கெல்லாம் ஏன் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்க? அப்புறம் அந்த கேக்கல என்னதான் இருக்கு, அது மேல இந்த அளவுக்கு எல்லாரும் பைத்தியமாகறாங்க? டீனு இப்படி கேட்டது ஜீவாவை யோசிக்க வச்சது. ஆக்சுவலா இதெல்லாம் என்ன நடக்குது? அப்பதான் அவன் கவனிச்சான், ஸ்டாலுக்கு வெளியில நிக்கிற மக்கள் கூட்டத்தோட முகத்துல சந்தோஷமின்மை பரவிடுச்சு. மக்கள் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்துட்டு ஜீவாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவனுக்கு எதுவுமே புரியல. டீனுவோட உதவியால ஒரு வழியா எல்லாரையும் அமைதிப்படுத்தினான். இப்ப ஜீவா ஒரு முடிவு எடுத்துட்டான். இதுக்கான ரகசியத்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு. ஜீவாக்கு தெரிஞ்சு போச்சு, எது எப்படியோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜலதேவதை தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அந்த கடற்கரைக்கு அவன் போனான். அப்புறம் அந்த கடலை நோக்கி பார்த்து என்ன சொன்னான்னா, இதெல்லாம் நீ செஞ்ச வேலை தானே, எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஒழுங்கா முன்னாடி வந்துரு. அப்புறம் அந்த ரெசிபியில நீ என்ன ஏடாகோடம் பண்ணன்னு சொல்லு. சொல்லு, எனக்கு பதில சொல்லு. அப்பதான் திடீர்னு காத்து வேகமா வீசுச்சு. கடல்ல அலைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த அலைகள்ல இருந்து ஜலதேவதை உருவம் எடுத்தது. என்ன ஆச்சு? எதுக்காக இந்த அளவுக்கு கத்துற? நீ அந்த புத்தகம் ரெசிபியை வச்சு என்ன பண்ண? மக்கள் எதுக்காக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுறாங்க? அவங்களுடைய நடவடிக்கையும் பைத்தியம் போல இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு இன்னுமா புரியல? என்ன ஆச்சு? ரொம்ப அப்பாவியா இருக்கியே நீ. சரி, ஒரு ரகசிய விஷயத்த சொல்லிடுறேன். அது ஒன்றும் மாய புத்தகம்லாம் கிடையாது. வேற ஒன்றும் இல்லை, அது தந்திரங்கள் நிறைஞ்ச புத்தகம். என்ன தந்திரங்களா? ஆமா, அதோட விளைவு தான் இது. உன்னோட தொழில் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பைத்தியம் ஆகிட்டு இருக்காங்க. நீ போய் உன்னோட உணவுனால அவங்க அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிடுவாங்க. அவங்களோட பைத்தியம் உன்னை பிரபலமாக்கிடும். அப்புறம் நீ ரொம்ப பெரிய ஆளா ஆயிடுவ. ஆனால் எனக்கு வெற்றிங்கிறது இந்த மாதிரி கிடைக்கணும்னு இல்லை.
நான் ஆரம்பத்திலேயே உனக்கு இத பத்தி எச்சரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு நீ ஒத்துக்க தயாராவே இல்லையே. இப்ப இருக்கிறது நடந்துட்டு இருக்கட்டும், அப்புறம் இனிமே நடக்கிறது அதுக்கான பொறுப்பு நீதான். ஜலதேவதை சொன்னதை கேட்டதும் ஜீவாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் வருந்த ஆரம்பிச்சிட்டான். போதை அப்புறம் வெற்றியோட ஆசைனால தவறான வழியை தேர்ந்தெடுத்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. ஐயோ கடவுளே, நான் என்ன காரியம் பண்ணி தொலைச்சிட்டேன். நான் எங்கள் அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் புறப்பட்டேன். ஆனால் இந்த தந்திர புத்தகத்தோட தந்திரங்கள் என்னை எங்கே கொண்டு போய் மாட்டி விட்டுடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? வெற்றி அடையணுங்கிற ஆசையில பாவம் ஜீவா முழுமையா மாட்டிக்கிட்டான். இப்ப அவன் இதுல இருந்து ரொம்ப சீக்கிரத்துல வெளியே வரணும். அப்பதான் அவன் சுவர்ல எழுதிருக்க ஒரு நல்ல விஷயத்த படிச்சான். அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, அப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த விஷயத்தை வேரோட பிடுங்கி வீசிடுங்க. அவன் அதை படிச்சதும் ஜீவாவோட கவலைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. அடுத்த நொடியே அவன் மறுபடியும் கடற்கரைக்கிட்ட போய் சேர்ந்தான். ஆனா இந்த தடவை அவன் கையில அதே தந்திரங்கள் நிறைஞ்ச புத்தகம் இருந்தது. நீ சொன்னது உண்மைதான். தவறு என்னுடையது தான். நான் தான் பேராசைப்பட்டு இந்த தந்திரங்களோட உதவியை தேர்ந்தெடுத்தேன். அப்பதான் எங்கள் அம்மாவுடைய கனவை நிறைவேற்ற முடியும்னு நினச்சேன். ஆனால் நான் செஞ்சது தப்பு. நம்மளுடைய நோக்கம் எந்த அளவுக்கு பவித்திரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மை நடக்கும். பாதை தவறாக இருந்தால் அர்த்தமே இல்லை. அதனால் இந்த புத்தகத்தை இன்னிக்கே நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். என்னுடைய தொழில் நடக்குதோ இல்லையோ, ஆனால் அதுக்காக நானே என்னுடைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டேன். ஒரு வழியா ஜீவா ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்துட்டான். அவன் அந்த புத்தகத்தை கடல்ல தூக்கி எறிஞ்சான். அப்புறம் கூடவே அவனுடைய ஸ்டால்ல நிரந்தரமா மூடிட்டான். அவன் மறுபடியும் ஒரு மீனவன் போல சாதாரணமான நேர்மையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான்.